பாருங்க, என்னுடைய அனுபவத்தில் நான் ஒன்னு அனுபவித்திருக்கிறேன். நிறைய ஓடுவேன், நிறைய ட்ரை பண்ணுவோம், சூறாவளியை போல, காற்றை போல, கடலை போல ட்ரை பண்ணியிருப்போம். ஆனா ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் கடைசியாக ஆண்டவரே என்ன செய்வது என்று தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த நேரம் அந்த முயலை போல ஃபீல் ஆகும். சுற்றிலும் ஓநாய்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சரண்டர் ஆகும் போது சம்மதமே இல்லாம திடீரென்று ஒரு ஐடியா, திடீரென்று ஒரு போன் கால், ஓ இப்படி ஒரு நபர் இருக்கிறார் என்று கூட மறந்திருப்போம். எதிர்பாராத இடத்திலிருந்து கர்த்தர் நமக்கு உதவியை கொண்டு வருவார். இது என்னுடைய அனுபவம். சில வேளையில எங்கேயாவது போக வேண்டும் என்று தோன்றும். அது நாம இதுவரைக்கும் சூறாவளி போல ஓடி செஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கும் இப்ப நம்ம பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அதிலிருந்து பெருத்த விடுதலையை, பெருத்த அற்புதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனுக்கு தெரிந்ததை விட என் தேவனுக்கு நிறைய தெரியும்.